நான் வழக்கறிஞர் சந்தோஷ்குமார். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். இன்றைக்கி நாட்டின் நடைமுறையில் ஒரு பிரச்சனையாக சென்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி பண தேவைகள் இன்னும் எப்பொழுதுமே மனிதனுக்கு ஒரு பண தேவைகள், கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த கஷ்டங்களை பயன்படுத்தி சில நிறுவனங்கள், சில கம்பெனிகள், சில செயலிகள் எப்படியெல்லாம் அவர்களை கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் கொடுத்து அதற்குள் வரவழைத்து அவருடைய இயலாமைகளை பயன்படுத்தி அவர்களை தன் வசப்படுத்தி கடன்காரர்களாக்கி பின் அதை எப்படி வசூல் செய்கிறார்கள் என்பது அது பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதில் போகாதவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் தன்னுடைய தேவைகளுக்காக முதல்ல ஒரு பணம் வேணும்னு சொன்னால் ஒருத்தர்கிட்ட போவோம், ஒரு ப்ரோ நோட்டை எழுதி கொடுப்பாங்க, ஒரு ப்ராமிசரி நோட், அது ஆண்டிமான் பத்திரம். இது ஆண்டிமா பத்திரம் படிக்காதவங்க கூட ஒரு பாமர மக்கள் ஆண்டிமா பத்திரம் எழுதி கொடுத்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த சூழ்நிலைலாம் தாண்டி எல்லார் கையிலையும் இன்றைக்கி செல்ஃபோன் கையில் இருக்குது, நெட்டுகள் எல்லாமே நிறைய கிடைக்குது. அதனால் எல்லோரும் ஓப்பன் பண்ணும்போது அது ஒரு ஃபேஸ்புக் ஆகட்டும், இல்லை வாட்ஸ்அப் ஆகட்டும், எதில் போனாலும் உடனடி லோன், உடனடியாக உங்களுக்கு பணம் வேண்டுமா, 30 நிமிடத்தில் பணம் என்று போன்ற பல விளம்பரம் வரும்போது எல்லாருக்குமே கண்டிப்பாக பண தேவைகள் எதுவும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அது ஒரு பள்ளி மாணவன்லேருந்து ஒரு வயதானவர் வரைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு என்ன இது ஒரு பணம் தராங்களே, என்ன விஷயம், உடனே அதை நிறுத்தி பார்ப்போம் அப்படின் போது இன்ஸ்டன்ட் லோன், உங்களுக்கு உடனடி பணம் தேவை 30,000 ரூபாய் உடனடியாக எந்த ஒரு டாக்குமெண்ட் சார்ஜும் இல்லாமல் வெரிஃபிகேஷனும் இல்லாமல் உடனடியாக உங்களுக்கு பணம் தரப்படணும்னு உடனே நிறுத்துறாங்க. இங்கே கிளிக் செய்ய உடனே அவங்க கிளிக் பண்ணி என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது நம்ம அந்த ஆப்புகளை அந்த இதை செயலி ஓப்பன் பண்ணும் பொழுது உடனே அது அதோடைய கனெக்ட் ஆகிட்டு உங்களுடைய சில விஷயங்கள் உங்களுடைய ஃபோனுடைய விஷயங்கள் சில அவங்களுக்கு உடனே போகுன்ற விஷயம் நமக்கு தெரியல. ஜஸ்ட் அது என்னதுன்னு பார்ப்போம், அதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம என்னன்னு தெரிஞ்சுப்போம். நமக்கு வேணாப்பா லோன் நான் எப்படி கொடுக்குறான்னு தெரிஞ்சுப்போம். நீங்கள் அங்கே ஓப்பன் பண்ணும் பொழுதே உங்களோட 50% தகவல்கள் அவன் பெறப்பட்டுள்ளான், அவங்ககிட்ட கிடைச்சிருது. அதுக்கப்புறமா உங்களுடைய மொபைல் எண்ணை சொல்லுங்கள், இமெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி வரும். உடனே நம்ம கொடுப்போம். அடுத்ததாக அவங்க வரவங்க உங்கள் பேன் நம்பர் கொடுங்க, உங்கள் ஆதார் அட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு லோன் கிரெடிட் ஆகும் அப்படின்னாங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த பேங்க்லேருந்து வரும். அப்பொழுது அவன் கொடுக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு எந்த விஷயமும் யாரும் அதை பற்றி அதை யோசிக்கிறதே இல்லை. எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் பொதுவாக ஒரு பெரிய வங்கியில் போய் லோன் வாங்குறவங்க, ஒரு கிரெடிட் கார்டில் வாங்குறவங்க, எங்கே போய் ஒரு லோன் வாங்குறவங்களும் கடைசி ஒரு பிரச்சனை அது வழக்காய் நீதிமன்றத்தில் வரும்போதுனா இந்தந்த காலம்ஸ் இதெல்லாம் அப்ளிகேபிள்னு வரும்போது தான் இதெல்லாம் சொல்லலையே, இதெல்லாம் போகலையே அப்படின்னும் போது அவங்க கொடுக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கண்டிப்பாக ஒரு மணி நேரம் எடுத்து அது சின்ன சின்ன லெட்டராக இருந்தாலும் கூட ஒரு கண்ணாடியாவது போட்டு படிச்சுட்டு தான் நம்ம உடன்படுறோமான்னு தெரிஞ்சு எங்கள் சைன் பண்ணணும். ஆனால் எப்பயுமே யாருமே ஒரு லோன் ப்ராசஸில் வாங்கும்போது ஒரு பேப்பரை கொடுத்து ஃபஸ்ட் இந்த இதில் சைன் பண்ணுங்க கீழே லாஸ்ட்டில் சைன் பண்ணுங்கும்போது உடனே அவங்க ஏதோ கொடுக்குறாங்க, அதனால போட்டு அந்த பணத்தை வாங்கணும், நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்க்கணும், நமக்கு காலத்தால் கட்ட போகிறோம் அப்படிங்கிற நடத்துல நம்ம நல்ல இடத்துல நம்ம போடுறோம். பிற்காலங்களில் அது பிரச்சனை வரும்போது அதில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம பதில் சொல்லுன்ற விஷயத்தை நம்ம அந்த நேரத்துல மறந்துடுறோம். இதில் கண்டிப்பாக இனிமேல் விழிப்புணர்வாக இருக்கணும். அதில் சில பாண்ட்ஸ் அவங்களுக்கும் இருக்கும். நீங்க உங்களுக்கு எப்படி ஒரு டியூட்டி, அதே சமயம் ரைட்ஸ், உங்களுக்கு என்ன உரிமைகள், உங்களுக்கு கடமைகள், நீ கட்ட வேண்டியது, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் டேர்ம்ஸ்ல கொடுக்கும்போது அதே சமயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளும் அதுல இருக்கும். நீங்க ஒழுங்கா படிச்சோம்னா நம்ம அந்த உரிமைகளையும் தெரிஞ்சுக்கலாம். உங்களை இப்ப இந்த வகையில உங்களை பணம் கேட்டு மிரட்டக்கூடாது, இந்த வகையில அவங்க கிட்ட கிளைம் பண்ணக்கூடாது, நாளைக்கு கட்டலன்னா சொன்னா இந்த வகையில் தான் வரணும்னு சொல்லி உங்களுக்கான உரிமைகளான விஷயங்கள் கூட அதுல இருக்கு. நம்மளை மட்டுமே அவன் பைட் பண்ணி அதை கையெழுத்து வாங்குறான் போது அதையும் அதை தவிர்க்கிறதுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை நம்ம அங்கே படிக்காம விட்டுட்டு அவங்க சொல்றது மட்டும்தான் நியாயம்னு சொல்லிட்டு போயிடுவோம். இனிமேல் அது கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம அந்த செயலியில் கொடுக்கும்போது நம்ம அந்த லோன் கொடுக்குறாங்கன்னா உடனே அவங்க ப்ராசஸிங் ஃபீஸு, கமிஷன் இதெல்லாம் எடுத்துட்டு இத்தனை நாளுக்குள்ள, இத்தனை டேஸ்க்குள்ள நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. இதை நம்ம அவங்க பே பண்ணாத பட்சத்தில் அவங்க எப்படியெல்லாம் அதை உங்களுக்கு அடுத்து அவன் என்ன பண்ணுறாங்க, எப்படி அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறாங்க, எப்படி உங்களுக்கு போடுறாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஒரு 40 நாள் அதை முடிஞ்சவனே பாருங்கள், அடுத்தது ஒருத்தர் வீட்டுக்கு கரெக்டாக வருவாங்க. எப்படி இவங்க வந்தாங்க, என்ன பேசிகிட்டு இருக்கோமே, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க கரெக்டாக உங்ககிட்ட இருந்து ஒரு பணத்தை கொடுக்கணும், 5,000மோ 10,000மோ இன்ஸ்டன்ட் லோன் கொடுத்தால் அதை எப்படி வசூல் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாருடைய பிளான் அண்ட் ஸ்கெட்ச் எல்லாமே போட்டுட்டு தான் அவங்களை அதுக்குள்ளே வர வைக்கிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ட்ராப் அதுதான். அதுக்குள்ளே நீங்கள் எப்படி வரீங்கன்றதை கண்காணிச்சுட்டு இது நம்ம எடுக்கலாமா, இது நம்மளால் அப்படியே உங்களால் கரெக்டாக கட்ட முடியுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை ப்ராப்பராக பண்ணுங்கள். இருந்தாலும் அதுக்கான
நடைமுறைகள், அதுக்கான வங்கிகள், அதுக்கான ஒரு லோன் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும்போது அவசரப்பட்டு செயலிக்குள் போயிட்டு நம்ம போய் மாட்டிக்கூடாது. இப்போவும் நிறைய வாட்டி நம்மளுடைய கமிஷனர் ஐயா, டிஜிபி ஐயா, மற்றபடி முக்கிய தலைவர்கள் எல்லாருமே வந்து இந்த செயலியை உபயோகப்படுத்தாதீங்க, இதனால நிறைய புகார்கள் வருது, நிறைய வந்து எங்களுடைய பண இழப்பீடு ஆயிருக்கு, எங்களுக்கு வீட்டில் வந்து பிரச்சனை பண்றாங்க சில பேர், ஒரு நாள்தோறும் புகார் வந்தவனும் காவல்துறையில இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம போய் அவசரப்பட்டு விழுந்துட்டு இங்க போறோம். இவங்க நம்மளை காக்குகின்ற காவல்துறை அதிகாரிகள் சொல்ற விஷயத்த கூட நம்ம வந்து சில இது கவனிக்கிறது கிடையாது. இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு தடைலாம் பண்றாங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியா கிடைக்கிறதுனால ஈஸியா போய் விழுந்துடுறோம். சில நிறுவனங்கள் அதை எடுத்துக்கிட்டு ஒன்று அந்த பணம் கட்டுறீங்களா, இல்லை உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம், இல்லை நம்மளுக்கு வழக்கு கூட தொடுக்கலாம். அதை கூட வந்து லீகலாக ஃபேஸ் பண்ணி நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட்ஸ்லாம் இருக்கு, லோக் அதாலத் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட போய் நம்ம வந்து தவறு பண்ணிட்டா கூட நமக்கு வந்து சரி செஞ்சுக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி மிரட்டினா தான் பணம் வரும் அப்படின்னு ஒரு சில ஆட்கள் நிறுவனங்கள்லாம் வச்சு ஒரு வீட்டில் போய் அவங்க எந்த விஷயத்துக்காக பயப்படுறாங்கன்னு பார்த்தா அந்த விஷயத்தை டார்கெட் பண்ணி வீட்டு வாசலை நின்று பிரச்சனை பண்ணி, அது ஒரு சட்டத்துக்கு புறமான விஷயம். அவனை வந்து எந்த அளவுக்கு அவன் தன்மானத்தை இழக்க வச்சு அந்த பணம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு அவனை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது நம்ம வந்து நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு படி மேலே போய் இப்போ சமீபம் ஒரு புகாரில் கூட வந்து சொன்னாங்க, அவருடைய படங்களை எடுத்து ஆபாசமா சித்தரிச்சு அதுல இருக்கக்கூடிய நம்பருக்கே அனுப்புவோம், ஏன்னா டோட்டலி இட் ஹேக்டு. அவங்க வந்து உங்ககிட்ட அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க ஒரு சிலர், அவங்க எல்லாருக்கும் அனுப்புறேன்னு சொல்லி என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு 10,000 அவசரப்பட்டு போய் இந்த அளவுக்கு மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம போகும்பொழுது எல்லா விஷயத்திலும் இந்த செயலியில நம்ம கரெக்டா இருக்கிறோமா என்ன விஷயம்ன்றத படிச்சு பார்த்து தெளிவடைந்து அதுக்கு பின்னால் போகணும்னு நான் வந்து ஒரு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.